ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜூலி. ரிமோட் மீட்டிங் முடிச்சுட்டு வரோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு ஒரு புகார் என் மேல வச்சிருந்தாங்க. அது உண்மைதானடா? கோவிச்சுக்காதீ. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது 3வது கணவர்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். வர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ். இவரெல்லாம் என்னோட 3வது புருஷன். ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். உரிமையில கூட நீங்க பேசிருக்கீங்க சார். கூட்டத்துல இருங்க சொல்றேன். இல்ல சார், நான் முடிச்சுக்கிறேன். ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ delete பண்ணல சார். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். ஐயே, வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. எங்க ஊர் சைடுனா நான் பரமக்குடிக்காரி. பாப்பா பாத்துக்கலாம், போப்பா பாத்துக்கலாம் சொல்ல. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. சரிங்கண்ணா, நான் தமிழ் கத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இந்த அவதூறு எதுவுமே கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதான். இது சிவில் டிஃபமேஷன்ல வருமா? விஷயத்தை சொல்லுவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த நோட்டீஸ் கரெக்டா தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அட அறிவுடனே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு? நானும் என் கணவரும் பெசநகர் பீச்ல 15 லட்சம் வாங்கிட்டோமா. வாங்கிட்டு அவங்களுக்கு கிட்னி ஏதோ குடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. ஒரு அடி கூட வாங்காம தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. கிரேட் மேன். ஐயா ஐயா, எதுக்கு முடியா பேசுற? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும் போது நானும் என் கணவரும் போய் கையில விழுந்து, ஐயோ என்னைய காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கடைசியில ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சேன் பாரு. அடிக்க மாட்டேன் சொல்லு. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். கணவருக்கு கால் பண்ணிட்டு, எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க. ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? போடா போடா. 3 நாள்ல எனக்கு என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. இத மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அண்ணாவை எல்லாரும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறியடா. இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கல. போன தடவை மார்ச் மாசம் நீங்க கமெண்ட் கொடுத்தீங்க. மார்ச் மாசம் நீங்க புகார் அளிக்கும் போது எந்த ஆட்சி? மார்ச் மாசம் நான் புகார் அளிக்கும் போது திமுக ஆட்சி தான் இருந்துச்சு.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்ணை, ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க வீட்டு, அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? அழுதுக்கு இருக்க நீ மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம். 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், நான் என் பிள்ளைய இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். அம்மா என்னம்மா நடிக்கிறம்மா நீ? சும்மா கிறிஸ்டல்ல ரொம்ப அழகா பண்ணிட்டான். போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சமூக வலைத்தளம் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, இப்ப அதுல ஒரு செகண்ட் சொல்றீங்களா? அதே இன்ஸ்டாகிராம் தான் ஜூலி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதான் வரீங்க. போன தடவை புகார் கொடுக்கும்போது உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். ஜூலி மேடம் வருவாங்க காத்திரியே இருந்தோம், வரவே இல்லை. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே, கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? ஷர்மிளாங்கிறவங்க யார் மேடம்? எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஷர்மிளான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு 3 வருஷமா எனக்கு பழக்கம் இருந்தது. லாஸ்ட் பர்த்டே என்ன ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை இல்லை. இது மேடம், இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். இது ஆக்ஷன் மேடம். ஷர்மிளா பேசின ஆடியோ உண்மையா பொய்யா? ஷர்மிளா என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது சார். பிக் பாஸ் ஜூலி, நடிகை ஜூலிக்கு முன்பாக நீங்க ஒரு செவிலியர். அந்த செவிலியர் மூலியமா தான் ஷர்மிளாவும் நீங்களும் ஒரே அறையில தங்கியிருக்கும் போது இந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த புகார்லயே குறிப்பிட்டிருக்கு. சாம்பார் அப்ப எனக்கு அந்த ஆடியோவும் அதை சுட்டி காட்டுது. ஷர்மியும் நானும், ஷர்மிக்கு ஒரு 36-38 வயசு இருக்கும் சார். எனக்கு 33 வயசு. நான் படிச்சது ராமச்சந்திராவில். ஷர்மிக்கும் ராமச்சந்திராக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமாங்க, உங்களை தொடர்பு படுத்தியும் பல மாதங்களா பேசிட்டு இருக்காங்க. மார்ச் மாசம் 3ஆம் தேதியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு காலதாமதமா நீங்க? அதுதானே நான் புகார் அளிச்சேன். இந்த விஷயத்துல ஏன் உங்களை தொடர்பு படுத்துறாங்க? அண்ணா ஒரே விஷயம் இல்ல முடிச்சுக்கோங்க. நீங்க நர்ஸா இருக்கீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தொடர்பு படுத்தனால அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, இல்ல அந்த மோசடியில தொடர்பு இருக்குதா? எதுக்காக உங்களை? அண்ணா ஒரே விஷயம், ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல இவங்க கிட்னி மோசல ஈடுபட்டிருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டா விஜய் சாரை தாக்கி பேசும்போது தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசல்ல தலையிட்டு இருக்காங்கன்னு. லூசா பானி